அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்திலும் மற்றும் கோவை மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் காற்றினுடைய வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மட்டும் தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்று வருவதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நேரங்களில் இன்றும் நாளை மட்டும் கனமழைக்கான வாய்ப்பும் அதன் பிறகாக தமிழகத்தில் மிதமான அளவுல மழை தொடரக்கூடிய வாய்ப்பு ஓரிரு இடங்கள் என்ற அளவில் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் அதே நேரத்தில் வெப்பத்தினுடைய அளவு என்பது அதிகபட்சமாக பகல் நேரங்களுடைய வெப்பம் 37 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் காற்றுடைய போக்கு வலுவாக இருப்பதனால் சற்று லேசான மிதமான மழை பெய்யக்கூடிய நேரங்களில் கூட காற்றுடைய வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடும் என்பதனால் தரைக்காற்று வலுவாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.